வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியை மத்திய குழு 2 நாட்களாக ஆய்வு செய்தனர். இன்று பிற்பகல் 11:30 மணியளவில் ஆய்வை முடித்த மத்திய குழு தனியார் உணவகத்திற்கு திரும்பியது. அங்கிருந்த கருத்தரங்க அறையில் வெள்ள சேதங்களை விளக்கும் வகையில் அரசு அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் மோரே, பங்கஜ் குமார், கேசவன், முத்தம்மா, நெடுஞ்செழியன், கலெக்டர் குலோத்துங்கன் மற்றும் அரசு துறை இயக்குநர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 60 பட காட்சிகள் மூலம் வெள்ள சேதங்களை மத்திய குழுவினருக்கு அதிகாரிகள் விளக்கினர். சில படங்களுக்கு மத்திய குழுவினர் விளக்கம் கேட்டனர். அதிகாரிகள் அதற்கு விளக்கம் அளித்தனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் அதிக அளவிலான சேதம் ஏற்பட்டதாக மத்திய குழு தெரிவித்தது. விரைவில் அறிக்கையை மத்திய அரசுக்கு தர இருப்பதாக மத்திய குழுவினிடம் பெற்ற வேளாண் அதிகாரி பாலாஜி தெரிவித்தார். புதுச்சேரியில் 2வது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு குழுவினர் இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலும், மற்றொரு குழுவினர் வேளாண் அதிகாரிகள் பொன்னுசாமி, பாலாஜி தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதில் வேளாண் அதிகாரிகள் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சந்தை புதுக்குப்பம், மண்ணாடிப்பட்டு, லிங்கரெட்டிப்பாளையம், சுத்திகேணி, காட்டேரிக்குப்பம் கிராமங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்பொழுது சந்தை புதுக்குப்பத்தில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது மத்திய குழுவினரிடம் அப்பகுதி பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை கண்ணீர் விட்டு கதறி எடுத்து கூறினர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் மழை பாதிப்புகளை அதிகாரிகளிடம் நேரடியாக விளக்கினர். சுத்துக்கேணி, லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினரிடம் அந்த பகுதி விவசாயிகள் மழையால் சேதமடைந்தது மஞ்சள், மரவள்ளி, நெற்பயிர் உள்ளிட்ட பயிர்களை மத்திய குழுவினரிடம் காட்டி தங்களது பாதிப்புகளை விளக்கினர். மேலும் அப்பகுதி பெண்கள் ஒரு சில இடத்திற்கு மட்டுமே மத்திய குழுவினர் சென்று பார்வையிடுவதாகவும், பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் பார்க்கவில்லை என்று கூறியதால் அதிகாரிகள் ஆய்வின் பொழுது சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. மேலும் மழை நீரோடு கலந்து பல்வேறு இடங்களில் விஷ ஜந்துக்களும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தஞ்சம் புகுந்து வருகின்றது. மழை காலங்களில் விஷ ஜந்துக்கள் குடியிருப்புகளுக்குள் போகாமல் இருக்க சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் பொதுமக்களின் பங்குகளும் உண்டு. இந்நிலையில் முதலியார்பேட்டை தமிழ்தாய் நகர் முதல் தெருவில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான காலி மனை ஒன்றுள்ளது. இந்த மனையை உரிமையாளர் பராமரிக்காமல் விட்டு வைத்துள்ளார். அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் மனையின் உரிமையாளர் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அலட்சியமாக பதில் அளித்துள்ளார். மேலும் அங்கு குப்பைகள் குவிந்து குப்பை மேடாக காட்சியளிப்பதை தொடர்ந்து அந்த தெருவில் உள்ள பொதுமக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் உத்தரவின் பேரில் 2 முறை அந்த காலிமனை சுத்தம் செய்யப்பட்டது. இருப்பினும் மீண்டும் தற்பொழுது காலிமனையின் உரிமையாளரின் அலட்சியம் காரணமாக அந்த மனை மீண்டும் குப்பை மேடாக உருவாகியுள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 10ஆம் தேதி காலையில் 5 அடி நல்ல பாம்பு ஒன்று காலிமனையின் எதிரில் உள்ள வீட்டின் உரிமையாளரின் இருசக்கர வாகனத்தில் புகுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து வந்து பாம்பை மீட்டு பத்திரமாக வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் இதுபோன்று காலி மனைகளின் உரிமையாளர்களின் அலட்சியத்தினால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்படுகின்றது என்றும், எனவே உடனடியாக காலி மனையின் உரிமையாளர் மீது அரசு நடவடிக்கை எடுத்து மனையை சுத்தம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்பார்ணேஸ்வர சுவாமிக்கு 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியர்கள் ஏந்தி பிரகாரம் சுற்றி வந்தனர். பின் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெரிய காலப்பட்டு மீனவர் பகுதியில் ஸ்ரீ காந்தாரியம்மன் மீனவர் மகளிர் கூட்டுறவு சங்கம் உள்ளது. 700 பேர் உறுப்பினர்களை கொண்ட இந்த சங்கத்தை மீன்வளத்துறையின் தனி அதிகாரிகள் கடந்த 10 ஆண்டுகளாக கவனித்து வருகின்றனர். இந்த சங்கத்தில் 1520 ரூபாய் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்தால் வாழ்நாள் முழுவதும் பேரிடர் காலங்களில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பாக ரூபாய் 3000 கூடுதலாக அளித்து 4520 மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. 2020ஆம் ஆண்டுக்கான பேரிடர் நிதி வழங்கும் பொழுது 21 நபர்களின் பெயர்கள் விடுபட்டதாக கூறப்படுகின்றது. விடுபட்டவர்கள் காலப்பட்டு பஞ்சாயத்தார் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவரிடம் கேட்டுள்ளனர். அப்பொழுது தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நிவாரணத் தொகை வாங்க வேண்டுமென்றால் லஞ்சம் 5000 முதல் 10,000 லஞ்சம் வேண்டும் என்று கேட்க பயனாளிகளும் கொடுத்துள்ளனர். ஆனாலும் கடந்த 4 ஆண்டுகளாக அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தனர். புகாரை விசாரித்த லஞ்ச ஒழிப்புத்துறை மீன்வளத்துறைக்கு அனுப்பி விசாரணை நடத்த உத்தரவிட்டது. விசாரணை நடத்தப்பட்டு 1 வருடம் ஆகியும் இதுவரை விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திமுக மாநில அமைப்பாளர் சிவா 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளு வண்டியும் தையல் பயிற்சி முடித்த 65 மகளிருக்கு தையல் மிஷினும் முத்தியால்பேட்டையில் வழங்கினார். தொடர்ந்து தொகுதி திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை திறந்து வைத்து சிவா கழக கொடி ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கெனடி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாநில மகளிரணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, துணை செயலாளர் கலைவாணி, தனசேகர், தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் கோபிநாத், திமுக மக்கள் சேவை மதன்பாபு, மீனவரணி தங்கராசு பூபதி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள், இளைஞரணி, மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சென்னையில் உள்ள தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் துணை இயக்குநர் ஜெனரல் கமாண்டன்ட் ராகவ் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இயக்குநர் ஜெனரல் கமாண்டன்ட் ராகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் குரூப் ஹெட் கமாண்டன்ட் கர்னல் மேனன் ஆகியோர் இச்சந்திப்பின் பொழுது உடனிருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானர்பேட்டை சார்ந்த தாவிதப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கான காசோலை ரூபாய் 1,75,000 திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் இந்து அறநிலைத்துறை மூலம் முதலமைச்சரிடமிருந்து பெற்று தந்தார். இது 2வது தவணை. முன்னரே 1,75,000 அளித்து உள்ளார். இதுவரை ரூபாய் 3,50,000 அக்கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதனை திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், விஜயமோகன், வெங்கடேசன், மரிஸ் பாலா, ரவிக்குமார், வாசுதேவன், கணேசன், மரியாநாதன், ராஜி, சத்யராஜ் ஆகியோர் பெற்றுக்கொண்டார்கள்.
அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக புயல் மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இன்று நிவாரண உதவியாக அரிசி, தார்பாய் ஆகியவற்றினை வழங்கினர். உடன் தொகுதி துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உடன் இருந்தனர். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியில் பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் வெள்ள நிவாரணம் இதுவரை அறிவிக்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கோட்டகுப்பம் சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் கலைந்து சென்றனர். கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதையொட்டி 4வது கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் சித்தேஸ்வரருக்கு விபூதி, மஞ்சள், திரவிய பொடி, இளநீர், பஞ்சமிர்தம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் 108 சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிவலிங்க வடிவில் சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் இசையுடன் புனித நீர் சித்தேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. சங்காபிஷேகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.